பண்ணுற விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த சேனல் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RabbitMQ அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ RabbitMQ அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா, அது வந்து ஒரு மெசேஜ் ப்ரோக்கர். அதை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மெசேஜை வந்துட்டு ஒரு சர்வரில் இருந்து இன்னொரு சர்வருக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து பொதுவாக அப்ளிகேஷன்ஸில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிங்க்ரனஸாக ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கிறத அசிங்க்ரனஸாக வந்து மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் வந்துட்டு சிங்க்ரனஸ் ப்ராசஸ்னால் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இதுதான் என்னோட வந்துட்டு லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜில் வந்துட்டு யூசர் வந்துட்டு என்டர் பண்ணுறான் அவனோட டேட்டாவை. இது வந்து சப்மிட் பட்டன். யூசர் வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்துட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுவான். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணவுடனே எனக்கு அந்த இது வந்து எங்கே போகும், என்னோடய டேட்டா பேஸுக்கு போகும். டேட்டா பேஸில் அவன் என்டர் பண்ண வேல்யூ வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்துட்டு ஹோம் பேஜுக்கு அவனால் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஃபஸ்ட்டு அவனோட ஆக்சஸ் வந்துட்டு வேலிடாக இருக்கணும். வேலிடாக இருந்தான்னா அது வந்துட்டு டேட்டா பேஸுக்கு வந்துட்டு போகும். டேட்டா பேஸில் போய் அவன் என்ட்ரு பண்ண அந்த வேல்யூ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணதுக்கப்புறம் அவனால் வந்துட்டு ஹோம் பேஜை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு இந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு இருக்குது. இது நடந்தால் தான் அது நடக்கும் அப்படின்ற மாதிரி போகுது. இதுதான் வந்துட்டு சிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு அசிங்க்ரனஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, சீக்வன்ஸாக வந்து நடக்காமல் அது வந்துட்டு இன்னார்டராக வந்துட்டு நடந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து அசிங்க்ரனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு சர்வீஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அதில் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. யூசர் வந்துட்டு அந்த அப்லோட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறான். யூசர் அந்த அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்துட்டு அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து கிடச்சோம். அதாவது என்னோடய சர்வரில் வந்துட்டு எனக்கு வந்து கிடச்சிருது. இது என்னோடய சர்வரு, இது வந்து கிளைண்ட்டோட கிளைண்ட்டு. அவனோட ப்ரௌசரில் என்னோடய வெப்சைட்டில் அந்த அப்லோட் அப்படின்ற பட்டனை வந்து அவன் வந்து கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ண உடனே அவன் அப்லோட் பண்ண வீடியோ என்னோடய சர்வரில் கிடச்சிடும். சர்வரில் கிடச்ச உடனேவே நான் வந்து அதை வந்து அப்படியே அப்லோட் பண்ணிட முடியாது. அந்த வீடியோவுக்கு நான் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து நான் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு என்னோடய வெப்சைட்டில் வந்து அவன் அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து ஷோ ஆகிறதுக்கு டைம் வந்துட்டு அது நிறையா வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ அப்படி வந்து அது வந்து டைம் எடுத்துக்கிற அந்த டைம் வரைக்கும் யூசர் வந்துட்டு சென்ட் பண்ண அந்த ரெக்வஸ்ட்டை நான் அப்படியே வந்துட்டு வெயிட் பண்ண வச்சேன் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு சர்டைன் டைம், அப்படி சர்டைன் டைமில் வந்துட்டு எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு டைம் அவுட் ஆகிடும். அப்படி டைம் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி சப்போஸ் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்து டைம் அவுட் ஆகலை, சரி ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஆகுது, ஒரு 2 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம். 2 நிமிஷமாகவும் அவனுக்கு அந்த பேஜில் வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து என்னோடய சர்வருக்கு போகிற மாதிரியே அவனுக்கு வந்துட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவன் என்ன நினைப்பான், என்னடா அவன் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து இப்படி எழுதி வச்சுருக்கான், இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைப்பான். ஆனால் பேக்ரவுண்ட்லேயும் எனக்கு வந்துட்டு இத்தனை ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிங்க்ரனஸாக நான் வந்து வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து பிரச்சனை. என்னால் வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்னோடய அப்ளிகேஷனை அசிங்க்ரனஸாக மாற்றணும். இப்போ நான் என்னோடய அப்ளிகேஷனை வந்து அசிங்க்ரனஸாக மாற்றணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணலாம், இவன் வந்துட்டு அப்லோட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ண உடனேவே அவன் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறான் அப்படின்ற அந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷனும் நான் வந்துட்டு ஒரு க்யூவில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ இதுதான் வந்துட்டு என்னோடய க்யூ. இந்த க்யூவில் வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு சொல்லிவிட்டு அவனை நார்மலாக அவனோட ஆக்டிவிட்டீஸை நான் வந்து பண்ண வச்சுட்டு நான் பேக்ரவுண்டில் போய் அந்த வீடியோக்கான அந்த ப்ராசஸ் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா வெப்சைட்டில், அதாவது நான் வந்துட்டு அப்லோட் பண்ணேன்னா அவனும் வந்துட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவசியம் வந்து கிடையாது. அவனுக்கும் வந்துட்டு அந்த ஒரு
நல்ல ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னது அசிங்க்ரனஸ் ப்ராசஸ். இந்த அசிங்க்ரனஸ் ப்ராசஸை வந்து நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த RabbitMQ. இந்த RabbitMQ வந்துட்டு என்ன ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா AMQP ப்ரோட்டோக்காலை வந்துட்டு யூஸ் பண்ணுது. AMQP. இந்த AMQPனா என்ன அப்படின்னா அட்வான்ஸ்டு மெசேஜ் கியூவிங் ப்ரோட்டோக்கால். Advanced Message Queuing Protocol is a open standard for a message-oriented middleware that enable reliable asynchronous communication between the different applications. ஸோ இந்த AMQP அப்படின்ற இந்த ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள மெசேஜை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த கம்யூனிகேஷனை வந்து மேக் பண்ணும். ஸோ இப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒரு கனெக்ஷன் அதே மாதிரி இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த AMQP மூலியமாக மட்டுமே வந்துட்டு அதால் வந்து பண்ண முடியாது. AMQPன்றது வந்து ஜஸ்ட்டு ஃபார் த கம்யூனிகேஷன். எதோட கம்யூனிகேஷனுக்கு அப்படின்னா அந்த அந்த RabbitMQவோட அந்த சர்வரோட வந்துட்டு அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது வந்து இந்த AMQP ப்ரோட்டோக்காலை வந்துட்டு யூஸ் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்துட்டு எதை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா வந்து TCP தான் வந்து யூஸ் பண்ணுது. ஏது நம்ம வந்துட்டு டேட்டா அப்படின்னே நம்ம வந்துட்டு சொல்கிறோம். டேட்டானாலே நமக்கு வந்து டேட்டா வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகாமல் வந்து போகணும். அப்படி லாஸ் ஆகாமல் போகணும் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு ரிலையபிளாக நம்ம வந்து டேட்டாவை டெலிவர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் வந்துட்டு TCP தான். ஆனால் வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா TCP வந்துட்டு ஒரு கனெக்ஷனை வந்து மேக் பண்ணுறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் வந்து கிளைண்ட்டுன்னு வச்சுப்போம். இது வந்து என்னோடய சர்வர்னு சொல்லி இமேஜின் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு இந்த கிளைண்ட்டு வந்துட்டு SYN ரெக்வஸ்ட் வந்து அனுப்புவான். அதுக்கப்புறம் சர்வர் வந்து அவனுக்கு வந்துட்டு SYN வந்து அனுப்புவோம். திரும்ப வந்து கிளைண்ட் வந்துட்டு SYN அனுப்புவான். இதுதான் வந்துட்டு 3-way ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3-way ஹேண்ட்ஷேக்லாம் நடந்து ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு TCP கனெக்ஷனே வந்துட்டு அக்கர் ஆகும். அப்போ இந்த TCP கனெக்ஷனை வச்சு என்னால் வந்து அத்தனை யூசர்ஸ் வந்து என்னோடய அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா இத்தனை TCP கனெக்ஷன்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரெண்டாவது என்னோடய சிஸ்டமோட அந்த CPU யூசேஜும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை. 100 பேர் வந்தான் அப்படின்னா என்னால் 100 TCP கனெக்ஷன்ஸ்லாம் என்னால் வந்துட்டு மேக் பண்ண முடியாது. ஆனால் நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் மேக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு TCP தான் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வந்துட்டு ஆகாது. அது ஏன் எதனால் அது வந்து பிரச்சனை ஆகலை அப்படின்றத நான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அந்த TCP பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த RabbitMQ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு கிளைண்ட் சர்வர் மாடலில் வந்துட்டு எப்படி வந்துட்டு கிளைண்ட்டு சர்வர்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த RabbitMQவில் வந்துட்டு பப்ளிஷர்னு சொல்லுவோம். பப்ளிஷர்னால் வந்துட்டு யார் அப்படின்னா அந்த மெசேஜை வந்துட்டு RabbitMQவோடைய சர்வருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுறவன் தான் வந்துட்டு யாருன்னா அந்த பப்ளிஷர். இந்த பப்ளிஷர் வந்துட்டு ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறான். அந்த மெசேஜ் வந்து யாருக்கு வந்துட்டு போகும் ஃபஸ்ட்டு அப்படின்னா இது ஃபுல்லாகவே இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்கும்னா RabbitMQவோடைய சர்வருக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். வந்துட்டு ஒன்றுமே இல்லை. ரவுட்டர்னால் வந்து நமக்கு வந்துட்டு தெரியும், ரவுட் பண்ணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதே ரவுட்டிங்கை தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு பண்ணுது. ஸோ இதுலேயே வந்துட்டு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு ரவுட்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா டைரக்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ரவுட்டிங்னா என்ன அப்படின்னா இப்போது இதுதான் வந்துட்டு பப்ளிஷர். இது எல்லாமே வந்துட்டு என்னோடய க்யூஸ் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணிப்போம். இப்போது என்னோடய இந்த பப்ளிஷர் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மெசேஜில் வந்துட்டு அனுப்பும்போதே எனக்கு வந்துட்டு இந்த ரவுட்டிங் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அனுப்பும். நான் வந்துட்டு இதை பப்ளிஷர்னு சொல்லிட்டேன், சாரி இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச். பப்ளிஷர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அனுப்பும்போதே ரவுட்டிங் கீயை வந்துட்டு அந்த மெசேஜ் ஆட்ரிபியூட்டில் வந்து சேர்த்து தான் வந்துட்டு அனுப்பும்.
அந்த ஆட்ரிபியூட்டில் இருக்கிற அந்த ரவுட்டிங் கீயை வந்து பார்த்து இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எந்த க்யூக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றத வந்து பார்த்து அனுப்போம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ரவுட்டிங் கீ வந்து இமேஜை ஸ்டார்ட் அர்ச்சிவ்னு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அர்ச்சிவ் 1க்கு போயிருக்கு. திரும்பவும் இமேஜை ஸ்டார்ட் அர்ச்சிவ்னு வந்திருக்கு. ஸோ அர்ச்சிவ் 2க்கு போயிருக்கு. அடுத்து வந்து இமேஜ் டாட் கிராப்னு வந்திருக்கு. அதனால எனக்கு கிராப்பருக்கு போயிருக்கு. அடுத்து ரீசைஸ் வந்து ரீசைஸுக்கு. ஸோ இப்படி வந்துட்டு எனக்கு அந்த ரவுட்டிங் கீ வர்ற அந்த ரவுட்டிங் கீயை வந்து பேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு க்யூக்கு வந்து சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது பேர் வந்து டைரக்ட் ரவுட்டிங். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேன் அவுட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபேன் அவுட் ரவுட்டிங்கோட வேலை என்ன அப்படின்னா, இது வந்துட்டு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துட்டு வர்ற எல்லா மெசேஜையும் அப்படியே வந்துட்டு இருக்கிற எல்லா க்யூக்கும் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்ரும். ஸோ இது வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த ப்ராட்காஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, வர்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சென்ட் பண்ணும், எல்லா க்யூக்கும் வந்துட்டு சென்ட் பண்ணி விட்ரும். அடுத்து வந்துட்டு இந்த டாபிக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த டாபிக் எக்ஸ்சேஞ்சுனா என்ன அப்படின்னா, இந்த டாபிக் எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நமக்கு வந்து பேட்டர்ன் மேட்சிங் மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இதில் வந்துட்டு மொத்தம் வந்து 2 பேட்டர்ன் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஸ்டாரு, இன்னொன்று வந்துட்டு ஹேஷ்டேக். ஸ்டார் அப்படின்னா வந்துட்டு எனி வேர்டு, ஹேஷ்டேக் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு ரவுட்டிங் கீ வந்து வருது. அந்த ரவுட்டிங் கீ வந்துட்டு எப்படி, இப்போ நான் வந்துட்டு ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, இப்போ இதுதான் வந்து என்னோடய எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சுப்போம். இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு உள்ளே நான் வந்து சொல்ல மாட்டேன், இதுக்குள்ளே வந்துட்டு பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது பேர் தான் வந்துட்டு பைண்டிங். இந்த பைண்டிங் தான் வந்துட்டு என்னது அப்படின்னு, செட் ஆஃப் ரூல்ஸ், ப்ரீடிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ். நீ வந்துட்டு இந்த மாதிரி தான் நீ வந்து ரவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வைக்கிறது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு கீ வந்து ஏன்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஏன்ற க்யூக்கு வந்துட்டு அந்த மெசேஜ் வந்து போகணும், ஏன்ற க்யூக்கு அந்த மெசேஜ் வந்துட்டு போகணும். இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படின்னா எனக்கு பி அப்படின்ற அந்த க்யூக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ப்ரீடிஃபைன்டாக வந்துட்டு ஒரு சில ரூல்ஸை வந்து நான் வந்து வச்சேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு பைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பைண்டிங் அப்படின்றது தான் நமக்கு வந்துட்டு இந்த டைரக்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த டைரக்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இது வந்துட்டு ஒர்க் ஆகும். அதுவே வந்துட்டு ஃபேன் அவுட்டில் வந்துட்டு நான் சொன்னேன், அது வந்து என்ன பண்ணுச்சு, எல்லாத்துக்கும் தான் அப்படியே தான் வந்துட்டு அது வந்து சென்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து பைண்டிங் வந்துட்டு யூஸே வந்துட்டு ஆகாது. ஃபேன் அவுட்டில் வந்துட்டு பைண்டிங் வந்து தேவையில்லை. சரி, இப்போ வந்துட்டு டாப்பிக்கில் வந்துட்டு இந்த பைண்டிங் வந்து தேவையானா தேவை. எப்படி நான் வந்துட்டு தேவைன்னு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நான் வந்து பைண்டிங் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இதுக்குள்ளே எழுத முடியாது, இங்கே எழுதுகிறேன். இப்போ வந்துட்டு சிஸ்டம் ஸ்டார் அப்டேட்டுன்னு சொல்லி வச்சுப்போம். இப்போது எனக்கு வந்துட்டு இதான் வந்து நான் வந்து ரவுட் இப்போ இப்படி வந்ததுன்னா எனக்கு வந்து எங்கே நீ போகணுன்னா QoE, சரியா? இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து வருது. இந்த மெசேஜில் வந்துட்டு வர்ற ஒரு ஆட்ரிபியூட் தான் எனக்கு வந்துட்டு இந்த ரவுட்டிங் கீ. அந்த ரவுட்டிங் கீ வந்து எனக்கு வந்து எப்படி வருதுன்னா, இப்போ சிஸ்டம் டேட்டான்னு சொல்லி உள்ள இருக்குது, டேட்டா அப்டேட்டு. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் டேட்டா அப்டேட்டு, ஸோ சிஸ்டம் அப்டேட்டு சேமாக இருக்குது. ஸ்டார்னால் என்ன மீனிங், எதுனாலும் இந்த ஏதாவது ஒரு வேர்டு வரலாம், ஏதோ ஒரு வேர்டு வந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த மெசேஜை நான் வந்து எங்கே சென்ட் பண்ணணும், ரவுட்டிங் கீழே வந்திருக்க அந்த மெசேஜை நான் QAக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தான் வந்துட்டு ஹேஷ்டேக் இருக்கும். ஹேஷ்டேக்னா இப்போது வந்துட்டு சிஸ்டம் ஹேஷ்டேக்னு சொல்லி நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த வார்த்தை வந்துட்டு வர்ற அந்த ரவுட்டிங் கீழே வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஹேஷ்டேக்னால் வந்துட்டு என்னது, நம்பர் ஆஃப் வரலாம். ஸோ டேட்டா இல்லது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு வார்த்தை வந்து வந்துச்சுன்னா பண்ணியிருப்பேன் QBக்கு போகணும் அப்படின்னா இப்படி ஒரு ரவுட்டிங் கீ வந்து அது வந்து தானாக வந்துட்டு QBக்கு போகும். இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டிங். இன்னொரு டைப் வந்துட்டு இருக்குது, அது வந்துட்டு ஹெட்டர். பொதுவாக வந்துட்டு ஒரு ஹெட்டருக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்கும், ஹெட்டருக்குள்ளே அதில் இருக்கிற ஒரு டைப்பு தான் வந்துட்டு கண்டென்ட் டைப்பும். அதுக்கப்புறம் அந்த வருதில் எனக்கு வந்துட்டு வந்த அந்த மெசேஜ்
அது வந்துட்டு என்ன டைப்பு அப்படின்ற இந்த ரெண்டுமே வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்துட்டு கண்டென்ட் டைப்பை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு XML அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட் டைப்பாவோ, எனக்கு வந்துட்டு இந்த ஃபார்மெட் வந்துட்டு ஏதோ ஒரு கம்ப்ரஷன் ஃபார்மெட்டில் இருக்குன்னு வச்சுப்போம். நான் வந்துட்டு பைண்டிங் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு வந்து இந்த கண்டென்ட் டைப்பில் இந்த மாதிரி இந்த கண்டென்ட் டைப்பில் இந்த டைப்பில் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சுன்னா எனக்கு இந்த க்யூக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் வந்து ஃபார்மெட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து அது ரவுட் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஹெட்டர் எக்ஸ்சேஞ்ச் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சுனா வந்துட்டு என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ அந்த ஃப்ளோ வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிஷர் என்ன பண்ணுறான், ஒரு மெசேஜ் அவன் சென்ட் பண்ணுற மெசேஜு எங்கே போகுது, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னோட இந்த RabbitMQ போகுது. இந்த RabbitMQ சர்வரில் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு எந்த க்யூக்கு போகணும் அந்த டேட்டா அப்படின்றத பார்த்து எனக்கு வந்து இது பண்ணும். இப்போ இதில் வந்து இதில் தான் வந்துட்டு இந்த க்யூ வந்து இருக்கும். நான் வந்து இங்கே வரைகிறேன். இந்த எந்த க்யூக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அந்த டேட்டா வந்து அந்த பைண்டிங் வந்து இதுக்கு மேட்ச் ஆனால் இங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு போகும். இப்போ வந்துட்டு அதை வந்து ரிசீவ் பண்ணுற ஒருத்தன் வந்து இருப்பான்ல, பப்ளிஷர் வந்துட்டு சென்ட் பண்ணுற அந்த ஒரு டேட்டாவை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வந்துட்டு இருப்பான்ல, அந்த பர்சன் தான் வந்து யாருன்னா இந்த கன்சியூமரோட வேலை என்ன, க்யூவில் வர்ற டேட்டாவை ஃபெச் பண்ணுறது தான் வந்துட்டு கன்சியூமரோட வேலை. இப்போ வந்துட்டு 2 க்யூ வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இப்போ கன்சியூமர் வந்துட்டு டேட்டாவை வந்துட்டு க்யூவிலேருந்து எடுக்கிறதுக்கே வந்துட்டு மொத்தம் 2 டைப் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு புஷ்ஷிங், இன்னொன்று வந்துட்டு போலிங். இப்போ வந்துட்டு புஷ்ஷிங் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா இந்த க்யூவே வந்துட்டு கன்சியூமர் கொடுத்துரும், இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு. அது வந்துட்டு புஷ்ஷிங்னு சொல்லுவாங்க. போலிங் அப்படின்னா என்னென்னா கன்சியூமரே ஒவ்வொரு மினிட் போய் வந்துட்டு ஏதாவது டேட்டா வந்திருக்கான்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். இப்போ வந்துட்டு அது வந்து கேட்கும்போது ஏதாவது ஒரு டேட்டா வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா க்யூ வந்து இந்த அப்பான்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துரும். இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அதோட எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட எந்த சினாரியோ வந்துட்டு பேஸ் பண்ணி வந்து இருக்கோ நம்ம வந்து அந்த டைப்பை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேட்டா வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த கன்சியூமர் வந்துட்டு டேட்டா வந்து எடுக்கும். இந்த மாதிரி ஒரு வேலை நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷனில் வந்துட்டு அசிங்க்ரனஸ் என்னால் வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ இப்போது வந்து இது வந்துட்டு டிசிபி அப்படின்ற அந்த ஒரு யூஸ் பண்ணுதுன்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். டிசிபி ப்ரோட்டோக்காலை வந்துட்டு யூஸ் பண்ணுதுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். டிசிபி ப்ரோட்டோக்கால்னே நமக்கு வந்துட்டு தெரியும், கண்டிப்பாக அதை வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை வந்து அதை வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டு தெரியும். இப்போது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த க்யூ இருக்கா, இப்போ நான் வந்துட்டு இந்த டிசிபி வந்து நான் வந்து சொல்கிறேன் டிஃபால்ட் பிஹேவியர்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணாமல் அது வந்துட்டு இருக்கிற மாதிரியே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃபால்ட் பிஹேவியர்னு சொல்லி ஒரு பிஹேவியர் இருக்கும். இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் வந்துட்டு இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா இப்போ ஒரு 2 டைப் ஆஃப் கன்சியூமர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இமேஜின் பண்ணுங்கள், 2 டைப் ஆஃப் கன்சியூமர் இருக்கான். ஒரு கன்சியூமர் வந்துட்டு செம ஃபாஸ்ட்டாக வந்து இருப்பான். இன்னொரு கன்சியூமர் வந்துட்டு ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. ஒரு மெசேஜ் வந்து வந்ததுன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். அது வந்து டைம் வந்து டக்குனு எடுத்துக்கும். RabbitMQவோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு டேட்டா வருது, அனுப்புகிறேன், அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சரி. இப்போ இங்கே ஒரு க்யூ இருக்குது அப்படின்னா இதுவும் அனுப்புகிறேன் அனுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக நம்மளோட கன்சியூமர் வந்துட்டு இருந்தான்னா நமக்கு வந்துட்டு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு மெசேஜாக வந்து ப்ராசஸ் ஆகிறது வந்து சீக்கிரம் வந்துட்டு ஆயிரும். சப்போஸ் ஸ்லோவாக இருந்தால் நம்மளோட சிஸ்டத்தோட இந்த வந்துட்டு ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஓவர்லோட் ஆகி நமக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கிராஷ் ஆயிரும். இதை நம்ம வந்து தடுக்கணும், இந்த டிஃபால்ட் பிஹேவியர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம் அப்படின்னா ப்ரீஃபெச் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
இந்த ப்ரீ ஃபெட்சில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்துட்டு லிமிட் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து அதை லிமிட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நம்மளால் டிசிபி மூலியமாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இது டிசிபி மூலியமாக இது வந்து எப்படி நடக்குதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு 2 கன்சியூமர் இருக்கான். இப்போது எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் கன்சியூமருக்கும் போகுது, ஸ்லோ கன்சியூமருக்கும் போகுது. ஃபாஸ்ட் கன்சியூமருக்கு வந்துட்டு டேட்டா வந்து எப்படி அந்த மெசேஜ் வந்து எப்படி போனாலும் வந்துட்டு வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஆனால் நான் வந்துட்டு இங்கே சொல்கிறேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்லோவுக்கும் வந்துட்டு போகுது. ஸோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்று தான். இப்போது எனக்கு ஃபாஸ்ட்டு வந்துட்டு அதை குயிக்காக வந்து ப்ராசஸ் பண்ணி என்ன அனுப்போம் அப்படின்னா, என்னோட அந்த ஆர்எம்கியூபி சர்வருக்கு வந்துட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை அனுப்பும். அக்னாலஜ்மெண்ட்டை அது வந்துட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்த டேட்டாவை அது வந்து சென்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த பழைய டேட்டா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இதை நம்ம வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ அது டெலீட் பண்ணுறது வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பெர்சிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து நான் பெர்சிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக அது வந்துட்டு நான் பெர்சிஸ்டன்ஸாக தான் வந்துட்டு இருக்கும். நான் பெர்சிஸ்டன்ஸ்னால் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட அந்த டேட்டா வந்துட்டு போய் ரேமில் ஸ்டோர் ஆகும். இதே நீங்கள் வந்து பெர்சிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து மாற்றணுன்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பெர்சிஸ்டன்ஸாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா போய் உங்களோட ஹார்ட் டிஸ்கில் போய் வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து நம்ம இந்த கதையில் வந்து நான் பெர்சிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு வச்சுப்போம். இது வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்புனதுக்கப்புறம் அதை டெலிட் பண்ணிடும், திரும்ப அடுத்தது அனுப்பும். ஸோ இப்படி வந்துட்டு பண்ணிச்சு அப்படின்னா ஸ்லோயராக இருக்குல்ல. இப்போ ஹையருக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, ஏகப்பட்டதை வந்துட்டு அனுப்பினாலும் அதை டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி அனுப்பிடும். இப்போ இந்த இடத்துல இவன் வந்து சென்ட் பண்ணலாம், கியூ வந்துட்டு சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து அக்னாலஜ்மெண்ட்டாக அனுப்புது. அக்னாலஜ்மெண்ட் அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த டேட்டாவை வந்துட்டு சென்ட் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்லோவாக இருக்கிறது வந்து உலகமாக வந்துட்டு நம்மளால் வந்து தடுக்க முடியுமா? ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்துட்டு கன்சியூமருக்கு இந்த ஒரு அஃபெக்டும் வந்துட்டு ஆகாமல் நம்மளால் வந்துட்டு மெசேஜை வந்து ப்ராப்பராக வந்துட்டு சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேசிக் ஆஃப் RabbitMQ. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த டிசிபி ஓட அந்த கனெக்ஷனுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி இப்படி வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 100 பேர் வரானா அதுக்காண்டி வந்துட்டு 100 டிசிபி கனெக்ஷன் எனக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகணும், அப்படி வந்துட்டு ஆகக்கூடாது. மொத்தத்துக்கே இந்த விஷயத்தை எல்லாமே வந்துட்டு இந்த RabbitMQ வந்துட்டு சொல்ல முடியாது. மேபி வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசிபி கனெக்ஷன் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 டிசிபி கனெக்ஷன் தேவைப்படும். இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் சிஸ்டம் தான் நான் வந்துட்டு மேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு டிசிபி கனெக்ஷனே வந்துட்டு போதும். ஏன் நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த RabbitMQவில் வந்துட்டு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த சேனல் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டிசிபி கனெக்ஷனோட ஒரு மினி வெர்ஷன் தான் வந்துட்டு என்னதுன்னா இந்த சேனல். இந்த சேனல் மூலயமா நம்மளால் வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்து மேக் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த த்ரெட்டிங் கான்செப்ட்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து புரியும். இப்போ நான் வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பப்ளிஷர், இந்த த்ரெட்டு வந்துட்டு பப்ளிஷர் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்கள். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சேனல் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு அடுத்து வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப்னு சொல்லலாம். இந்த கன்சியூமருக்கு நான் வந்துட்டு ஒரு சேனல் வச்சுருக்கேன். இவனோட வேலை என்ன? சென்ட் பண்ணுற வேலை. இதோட வேலை என்ன? ரிசீவ் பண்ணுற வேலை. இப்போ வந்துட்டு இது வந்து ஒரே டிசிபி கனெக்ஷனில், இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே டிசிபி கனெக்ஷனில் டிஃப்ரெண்ட் ஒர்க்கை வந்து பார்க்குது. ஸோ நம்மளால் வந்துட்டு ஒரு டிசிபி கனெக்ஷனில் நம்மளால் வந்துட்டு மல்டிபிள் சேனல்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மல்டிபிள் சேனல்ஸ் மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதனால் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு ஒவ்வொரு கம்யூனிகேஷனுக்கும் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் நான் ஏகப்பட்ட டிசிபி கனெக்ஷன்ஸை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணாமல் ஒரே ஒரு டிசிபி கனெக்ஷன் க்ரியேட் பண்ணி அதுக்கு பதிலாக நான் நிறைய சேனல்ஸை க்ரியேட் பண்ணி நான் வந்துட்டு ஒவ்வொரு த்ரெட்டையும் நான் வந்துட்டு ஒரு ஒர்க்கை வந்து நான் வந்து பார்க்க வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிசோர்ஸஸும் ஓவர்லோட் ஆகாது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு கிடையாது.
இதே மாதிரி இப்போ வந்துட்டு சென்ட் பண்ணுற அந்த ஒரு மெசேஜையும் சரி, ரிசீவ் பண்ணுற அந்த மெசேஜும் சரி கொலைட் ஆகாமலும் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து தடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் RabbitMQவோட பேசிக்கான கான்செப்டை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். தேங்க்யூ.